इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वतः युधिष्ठिरश्यान्तनवं पुनरेवाभ्यभाषत किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणम् सुमन्त्रमर्शन्तं प्राप्नुयुर्मानवः शुभम् விஷ்ணுதாஸ்நாம ஸ்தோத்திரத்துல இரண்டாவது ஸ்லோகம். விஷ்ணுதாஸ்நாமத்துடைய மகிமையை பார்த்தோம். அந்த கிரந்தமே மிக சிறந்ததான ஒரு பாகம். அது வஸ்து கௌரவம், பக்திரு கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம் மூணோடையும் கூடியிருக்குன்னு பார்த்தோம். அங்கே சொல்லப்படக்கூடியதான ஒரு வஸ்தான பரமாத்ம ஸ்வரூபம். சர்வே வேதா எத் மாமனந்தி சதாம்சி சர்வாணி யத்வதந்தி அப்படின்னு சொன்ன பிரகாரமாக எல்லா வேதங்கள்லயும் பரம தாத்பரியமான அம்சம் எது இருக்கோ அந்த பரமாத்ம தத்துவத்தை இங்க சொல்லப்படுறது. சர்வ பிராயச்சித்தமாகவும் இருக்குது. எல்லா தப்புக்கும் இந்த பிறவியிலையோ அநேக பிறவியிலையோ பண்ணிருந்தாங்க எல்லா விதமான பாபங்களுக்கும் பிராயச்சித்தமாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம். அதுக்கு மேல எல்லா தர்மங்களையும் கேட்டு அப்புறம் இந்த தர்மம் சொல்லப்படும். பரம பாகவதோத்தனா இருக்கக்கூடியதான பீஷ்மாச்சாரியர் அநேக தர்மங்கள் தர்மபுத்திரன்னு சொன்னார். மனசு நிம்மதி கிடைக்கணும். அவருக்கு மனசுல ஒரு துன்பம், என்னுடைய ஒரு ராஜ்ய காட்சியினால்தானே இத்தனை பேருக்கு ஒரு மரணம் ஏற்பட்டது, இத்தனை பேருக்கு துன்பம் ஏற்பட்டது, இத்தனை யானைகள், இத்தனை ஒட்டகங்கள், இத்தனை குதிரைகள் எல்லாமே பிராணன் விட்டுடுத்தேன். ராஜ்யத்தில் இருக்கிற காசெல்லாம் போயிடுதேன். இத்தனைக்கும் காரணம் மூலத்துல மனுஷனுக்கு ஒரு ஆசை தானே. ஆகையால் அதை போக்கடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்க பகவான் நானே சொல்றதை விட என்ன சர்வதா மனசுல தியானம் பண்றது ஒரு மகாத்மா சொல்ல அது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல பீஷ்மாச்சாரியத்தை அழைச்சுன்னு போக ஸ்ரீ தர்மம், வர்ணாசிரம தர்மம், ராக தர்மம், இப்படி எல்லா தர்மங்களும் ஆசிரம தர்மங்கள் இவைகள்ல சொன்ன பிறகு கடைசியில இதான் முத்தாயப்படுத்தா போல இதை சொல்லி அதோட அவருடைய சரீரத்தை பிராணன் நிதியானத்தை ஆச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். பகவானுடைய பரம காருண்யத்தையும் பார்த்தோம். எந்தெந்த வார்த்தை பக்தன் நினைக்கிறானோ அந்த வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சம். பக்தி கம்யாபயாபா அப்படின்னு அந்த பக்தியினால எல்லோரும் எல்லா சாஸ்திரமும் வாசிச்சேன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 6 சாஸ்திரங்கள் வாசிச்சவனாலையும் சர்வமும் வாசிச்சேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா பகவானை அடையிறதுக்கு வழி என்ன? பக்தி ஒண்ணுதான். அந்த பக்தி எப்படிப்பட்டதான ஒரு பக்தியா இருக்கணும்? அசஞ்சலமான ஒரு பக்தியும். எது வந்தாலும் அது பகவான் நம்மளை காப்பாற்றுவார் எனக்கூடியதான தீவிரமான ஒரு பக்தி இருக்கணும். அந்த பக்தி இருக்கிறவாட ஒரு நாளும் கைவிட மாட்டார் பகவான் அப்படிங்கிறதுக்கு பிரத்யட்சமான ஒரு தரிசனம். 10ஆம் நாள் யுத்தத்துல நான் அம்ப எடுக்க மாட்டேன், ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்ன பகவான் ஆயுதத்தை எடுத்து எனக்கு மரண சந்தர்ப்பத்துல இப்படிப்பட்டதான ஒரு தரிசனம் கிடைக்குமான்னு நினைத்ததுக்கு அவருக்கு முன்னாலே 1 மாசம் நின்றுட்டு இருந்து கடைசியில பிராணம் சரீரத்திலிருந்து ஸ்வச்சந்தமாக பீஷ்மாச்சாரியர் அனுப்பும் பொழுது பார்க்கணும். வேற யாரும் சொல்லல, நானே இந்த சரீரத்துல பிராணத்தை விட்டுறேன் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டு அவர் விட்டார். அந்த வரம் அவர் அப்பா சந்தனும் அவருக்கு கொடுத்தார். ஒருத்தர் கேட்டார், சந்தனும் வரத்தை கொடுத்தாரு, அவரே சார் அதை யூஸ் பண்ணிக்கல, அவர் இட்டமா ஏன் சார் பிராணனோட கேட்கிறவாளுக்கு எதுவும் கேட்கல, சொல்றவாளுக்குன்னா கஷ்டம். கேள்வி கேட்டுடலாம். இந்த வரத்தையும் சந்தனும் பீஷ்மாச்சாரியரும் கொடுத்த அப்ப சந்தனுக்கு அது தெரியுமா தெரியாதா? அந்த வரம் தெரியும், அதையும் அவர் யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம கையில இருக்கிற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு எங்கேயாவது இருக்கா?
ஏன்னா அவருக்கு இதை விட பெரிய வரம் இருக்கு. அவர் என்ன பண்ணுவார், யார தொட்டாலும் அவன் எவனத்தை அடைவாளும், அப்படி ஒரு வரம் இருந்தது அவருக்கு. வயசான வாளுக்கு விருத்தாளா இருக்கிறவாள் அப்படி தொட்டாரையானால் அவருடைய சரீரம் நல்லதா போயிடுமா. அதனால ஷம் தனோன்னு பேர் அவருக்கு. அப்படி எத்தனையோ பேர் எவனமா ஆக்கியிருக்கார் அவர். ஆனா அவருக்கு இந்த வரத்தை கொடுத்த பிறகு அவர் பார்த்தார், இந்த நாள் நம்ம உயிரோடு இருக்கணுமா என்ன, எப்பாவது போட்டுமே அப்படின்னு விட்டார். அதை யூஸ் பண்ணிக்கிறார். பீஷ்மாச்சாரியருக்கு கொடுத்தார். பீஷ்மாச்சாரியர் அதை உபயோகித்தார். ஏன்னா இப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் இருக்கு என்று காண்பிப்பதற்காக லோகத்துல உபயோகப்படுத்திட்டார். அப்படி அழகான இந்த தத்துவத்தை சொன்ன பிறகு யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாபியபாஷதா, யுதிஷ்டிரர் அந்த பீஷ்மாச்சாரியரை இப்படி கேட்டார். என்ன கேட்டார்? கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் சுவந்தகம் கமர்ச்சந்தः பிராப்னுயுர்மானவா சுபம். கிமேகம் தெய்வதம் லோகே கேட்கிற, இந்த உலகத்துல இருக்கிற ஒரே தெய்வம் எது? அப்படின்னா ஒரே தெய்வம்னு தெரிஞ்சுட்டு இருக்க, அது எதுங்கிறதா கேள்வி. உலகத்துல தெய்வம் ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்க. பிள்ளையார் இருக்கார், அனுமார் இருக்கார். ஏன்னா இவ ரெண்டு பேரும் தான் நமக்கு ரொம்ப இஷ்டம். பிள்ளையார் தேவதற்கு இட்லி, அனுமாருக்கு வடை, அதுலதானே இஷ்டம் நமக்கு. ஆனா வஸ்துதா அத்தனை தெய்வங்கள் நம்ம அனுசரிக்கிறோம். ஆனா ஒரே தெய்வம்னு சொல்றாரு அப்படின்னா, ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடஹ சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா. அந்த கேள்வி கேட்கும் பொழுது தர்மபுத்திரருக்கு இவை எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தெரிகிறது. இருக்கு ஒரே தெய்வம் தான். ஜலம் ஒண்ணுதான். எந்தெந்த பாத்திரத்துல விடுறாலோ அந்த பாத்திரத்தினுடைய ஆகாரத்தை அடைகிறது. காத்து ஒண்ணுதான். அது டியூப்லைட் மாதிரி, பூனை மாதிரி, ஆப்பிள் மாதிரி எத்தனையோ கலர்ல இருக்கும் பொழுது அந்தந்த ஷேப் எடுத்துக்கிறது. அதுக்காக வாயுக்கு தனியா ஷேப் இருக்கா? இல்ல. அதே விதமாகத்தான் சித் சக்தி, நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கே, அதான் நிஜமான தெய்வம். அந்த சைத்தன்யத்தை தான் தெய்வம் சொல்றது. அது தாங்கள் வழிபடும் பொழுது எந்தெந்த விதமாக வழிபட்ட அந்தந்த உருவத்தை எடுத்துக்கும். அந்தந்த உருவாக தெய்வ தர்சத்தை கொடுக்கும். ஆகையால் நீங்க எந்த தெய்வத்தையாலும் ஃபாலோ பண்ணலாம். அதுல உங்களுக்கு எது இஷ்டமோ அது. ஜென்மாந்தரத்துல உங்க மனசுல எந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்கோ அதுக்கு தக்கவாறு. அப்படி இருக்கும் பொழுது எப்படிப்பட்டதான அந்த தெய்வம்? கிமேகம் தெய்வதம் லோகே, தெய்வம்னா தெய்வதம் ரெண்டு ஒண்ணுதான். ஒரே தேவன். அந்த தேவன் யாரு? கிம்பாப்யேகம் பராயணம், எல்லோருக்கும் அடைக்கலம் எது? வாழ்க்கையில எத்தனையோ தப்பு பண்றோம். இப்படி நம்மளெல்லாம் பகவான் காப்பாற்றுவாரான சந்தேகமும் வரும் சில சமயத்துல. அப்படி வைக்கப்பட எல்லோருக்கும் அடைக்கலம் யாரு? எல்லோரும் போய் சேர வேண்டியதான இடம் எது? பராயணம், பரமயனம். நாம் இங்கே இங்கே நினைக்கிறோம், கடைசியில எல்லாரும் போய் எங்க சேர்ற இடம் கம்யஸ்தானம் என்று. நதிகள் எல்லாம் மலைகளை பிறக்கிறது, பிறந்து சமுத்திரத்தை நோக்கி செல்றது, எங்கெங்கயோ செல்றது. சில நதிகள் சில பெரிய நதியில போய் சேர்ந்துடும். அந்த பெரிய நதி போய் சமுத்திரத்துல போய் சேரும். சில சமயத்துல நதி அந்த சமுத்திரத்துக்கு பேரலே சில ஆயிரக்கணக்கான மைல் ஓடும், தெரியாது பக்கத்துல. அப்படித்தான் நம்ம வாழ்க்கை. இப்படியே போய் கடைசியில என்னடா சமுத்திரத்துல போய் சேர்ந்த பிறகு இனிமேல பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது. எல்லா சமுத்திரத்தேவ புரோச்சதே வித்யதேதாசாம் நாம ரூபே. இது கங்கா, இது யமுனா, இது சரஸ்வதி. பேருண்டா சமுத்திரத்துல போய் சேர்ந்த பிறகு? இல்ல. அதே போலதான் நாமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு. ஆத்துல ஒரு பேரு, ஆபீஸ்ல ஒரு பேரு, ஸ்கூல்ல ஒரு பேரு, செல்லமா கூப்பிடுறது ஒரு பேரு, இத்தனை வச்சுட்டு இருக்கோம். கடைசியில என்னடா பேர் இல்லாம போயிட போறோம். எல்லாம் பரமாத்மாவோட ஒன்னா சேர்ந்துட்டு போறோம். அதுக்குள்ள நமக்கு என்ன, இவ்வளவு காசு வச்சுட்டு இருக்கேன், இவ்வளவு பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கேன், இவ்வளவு வீடு வச்சுட்டு இருக்கேன், இவ்வளவு சொகுது, இவ்வளவு பவர், என்னமோ நினைச்சிட்டு இருப்போம். எல்லாம் அந்த பகவான் நமக்கு கொடுத்ததான ஒரு பிரசாதம்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர மாட்டேங்குது. அப்படி எல்லோரும் போய் சேர வேண்டியதான இடம் எது? கிம்பாப்யேகம் பராயணம். இது ஞாபகம் வச்சுக்கணும். முன்னால சொன்னேன் கிமேகம் தெய்வதம் லோகேன்னு ஆன்சர் தெரிஞ்சு கேட்டு இருக்காரு. கிம்பாப்யேகம் பராயணம்னு சொல்றதுக்கு அவருக்கு ஆன்சர் தெரியும். ஏன்னா வாழ்நாள்ல ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும்
கடைசியில என்ன சொல்லியிருக்க, பகவான் தான் பராயணமா இருந்துட்டு இருக்கார். ஒவ்வொரு கணமும் பகவான் தான் காப்பாத்தி இருக்கார். ஒரு கணம் விட்டிருந்தாராலும் இவளால வாழ்ந்திருக்க முடியாது. அத்தான ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு 11:30 மணி அப்படி வந்திருக்க தூர்வாசர் 1000 சிஷ்யாரோட. இன்னைக்கு உங்க ஆத்துல சாப்பாடுன்னு அனௌன்ஸ் பண்றது. என்ன சார் ஆகும்? எல்லாம் இருக்கிற நம்ம மாதிரி வீட்டுலயோ ஒருத்தருக்கு 4 பேர் வந்துட்டா பாத்திரம் கிடையாது. இப்ப உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு இடம் கிடையாது. இவாள டெலிபோன் பண்ணி எங்க இருந்து சாப்பாடு கொண்டாங்கிறா. அந்த நிலைக்கு போயிட்டோம் நம்ம. ஆனா காட்டுல இருக்க ஒண்ணும் கிடையாது. தூர்வாசர் 1000 பேரோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன பண்றது? திரௌபதி அம்மா கூப்பிடுற அந்த மாதிரி சொல்ற, உங்களால முடியாது, என்னால முடிய மாட்டேன். அக்ஷய பாத்திரம் தான் இருக்கேன்னு தர்மபுத்திரர் அதான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பாத்திரத்தை அலம்பி வச்சாச்சு. நாளைக்கு சூரியோதயம் ஆன பிறகுதான் வரும். வேற வழி இல்லை. நடுங்கி விட்டானா எல்லோரும். சரி நான் போய் மாத்தியானம் பண்ணிட்டு வரேன்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா அங்க இருந்து ஓடி வர. கிருஷ்ண பரமாத்மா என்ன பசியா இருக்கு, திரௌபதி சாப்பாடு போடுங்கிறார். அவர் இருக்கிற வாழ்க்கை ஆபீஸ் வாழ்க்கையே கிடையாது. இவர் வர கேட்டு இருக்காரு. என்ன பண்றது? பிராணாய விக்ரோஜதி அக்யசேனி. வேற வழி இல்ல. சரணாகத தீனார்த்த பரித்ராயண பரேணேன்னு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண அந்த பாத்திரத்தை கொண்டாடினார். கொண்டு வந்தார். என்னாச்சுன்னு அதுக்கு உள்ள பார்த்தார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பருகு இருந்தது. கீரை மத்தியில் அதுல இருந்தது. எடுத்து சாப்பிட்டார். அவர் சாப்பிட்டதுன்னா என்ன ஆச்சுன்னு வைஸ்வானரோ வயல தர வேண்டார். என்னடா ஆச்சுன்னு 1000 சிஷ்யாளுக்கும் அவருக்கு மனசுக்கு என்ன ஆச்சுன்னு துர்வாச மனசுக்கு வயல் ரொம்ப போச்சு. இது மேல உள்ள ஏதாவது போட்டா வாயில் எடுக்கிற மாதிரி ஆயிடும். கூப்பிட்டு பீமசேனத்தை கூப்பிட்டு சீக்கிரமா மாத்தியானம் முடிச்சுட்டு வர சொல்ல போனார். ஆச்சரியர் பீமசேனன் பார்த்தா நடுங்கி விட்டான்னு அவர். என்னடா ஆகாரம் ரெடியா இருக்க வர சொல்ல போனார். ஒரு கிரகஸ்தனாத்துல 1000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு வந்து இப்ப முடியலன்னு என்ன பண்ணுவோம், சாப்பிட முடியலன்னு என்ன பண்றது? வேற வழி இல்லை. மகா கோபிட்டுதான் இருக்கக்கூடிய தூர்வாசர் எங்களை விட்டுருங்கோ, இன்னொரு நாளைக்கு வரோம், சமாளம் பண்ணுவோம்னு ஓடி போயிட்டேன். பார்த்தேன்னா இப்படி எத்தனை சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்னா வரிசையா சொல்லிட்டே இருக்கலாம். அத்தனை விஷயங்கள்ல காப்பாத்தி இருக்கார் பகவான். அப்படி நமக்கு இல்ல, எங்க அம்மாவை காப்பாத்திருக்காரு, எல்லோரையும் காப்பாத்திருக்காரு. அப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மா இருக்கும் பொழுது இவர் தான் பராயணன்னு தான் வாழ்க்கையில தான் அனுபவித்த பிறகு கிம்பா பேகம் பராயணம் மறுபடியும் கேள்வி கேட்கிறார். அதனால என்ன, இதனால என்ன தெரியுது நமக்கு? என் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சது தர்மம் இல்ல, அனுஷ்டானம் பண்ணி தெரிஞ்சின்றவா அவ வாக்குல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம புஸ்தகத்தை பார்த்திருக்கோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சிருக்கோம், இது ஒரு தர்மம். ஆனா அந்த தர்மத்தை பெரியவர்கள்ட்ட கேட்கணும். அவ முகமாக கேட்டு அதை அறிந்து அதை செயல்படுத்தணும். மகான்களிடத்துல தர்மத்தை கேட்கணும். தர்மம் கேட்டாலே விசேஷம், தர்மத்தை நினைத்தால் விசேஷம், அனுஷ்டானம் பண்ணினா விசேஷம். ஆகையால் அந்த தர்மத்தை நம்ம வாக்கால கேட்டுக்கணும்ங்கிறது கேட்கிற. கிம்பாப்யேகம் பராயணம் சுமந்தக்கம். யார ஸ்தோத்திரம் பண்ணணும், யார துதிக்கணும், இது ரொம்ப முக்கியம் அல்லவா? பகவான துதிக்கணும். எந்த பகவானை எப்படி துதிக்கிறது சொல்லுங்க? ஸ்துவம் தக்கம் கமர்ச்சந்த பிராப்னுயுர்மானவாத் சுபம். கமர்ச்சந்த யார அர்ச்சனம் பண்ணி க்ஷேமத்தை அடைவர்கள் மானவாக. இங்க பார்க்கணும், மானவாக மனுஷியாள். இந்த மனுஷியாளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறது இங்க தெரியுது. மானவா சுகம், எல்லோரும் நல்லதை அடைவார்கள். அந்தணர்கள் மட்டுமல்ல, சத்திரியர்கள் மட்டுமல்ல, இதரால் மட்டுமல்ல, புமான்கள் மட்டுமல்ல, ஸ்திரீகள் மட்டுமல்ல, கல்யாணம் ஆனவர்கள், கல்யாணம் ஆனவர்கள் 1000 வித்தியாசம் நீங்க வச்சுருக்க. பகவானுடைய கண்ணுமல்ல ஒரு வித்தியாசமும் இல்ல. மானவா சுகம், எல்லோரும் சாமானிய தர்மம் இது. எல்லோரும் சேமத்தை அடையக்கூடியதான தர்மம் இது. எல்லோரும் உயர்ந்ததான ஒரு நிலை அடையக்கூடியதான தர்மம் இது. இது பார்க்கணும். இது வேதங்கள் சொல்றது. சொன்ன போதிலும் வேதத்தை அத்தியனம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணின பிறகும் இவர் மறுபடியும் கேட்கக்கூடியதான இவருடைய அபிப்பிராயம் என்ன? இந்த சுரூபத்தை நான் தங்களுடைய முகமாக கேட்டுக்கொள்ளணும்.
அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சொன்னார். இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். கிமேகம் தெய்வதம். தெய்வதம்ங்கிற பதத்துக்கு என்னத்தான் தேவம். தேவ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? தேவதான்னு சொல்றீங்களா, தெய்வம்னு சொல்றீங்களா? தெய்வம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? திரு கிரீடா விஜிகேஷா ஸ்துதி மோத காந்தி கதிஷு அப்படிங்கிற தாத்துவனால தெய்வம்னு சொன்ன எப்பொழுதும் நமக்கு நல்லதோர் வழியை கொடுப்பது, நமக்கு ஒரு சைத்தன்ய பிரகாசத்தை கொடுக்கிறது. எந்த காரியத்தை எடுக்கும் பொழுதும் நமக்கு அதை செய்யும்படி பண்றது பார்த்தீங்கள, அதான் தெய்வம். கிமேகம் தெய்வதம் தேவா இத்தியர்த்தே ஸ்வார்த்தே அர்த்தித பிரத்யய விதானாத். அதான் தேவ சப்தம் தான் தெய்வதம்னு அர்த்தம். லோகே லோகன ஹேது பூதே சமஸ்த வித்யாஸ்தானே உக்தம். எங்க சார்? சமஸ்த வித்யாஸ்தானே ருக்வேதத்துல சொல்லியிருக்கேன், எதிர்வேதத்துல சொல்லியிருக்கேன். எல்லா வேதத்திலையும் சொன்னது, எல்லா வேதத்திலையும் எல்லா புராணத்திலையும் எல்லா இதிகாசங்களையும் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு சொல்லக்கூடியதான தெய்வம் எது? ஒண்ணு. அதை சொல்லுங்க. லோகனஹேது பூதே சமஸ்த வித்யாஸ்தானே உக்தம் யதாஜ்ஞயா பிரவர்த்தந்தே சர்வே. இது பிரதம பிரஷ்னா. முதல் கேள்வி என்ன சார்? யாருடைய ஆజ్ఞையினால் உலகம் எல்லாம் நடக்கிறதோ? யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி. அந்த ஏன ஜாதானி ஜீவந்தி தான் முதல் கேள்வி. ஆகையால் உபனிஷத்து பிரபஞ்ச சிருஷ்டியில இருந்து ஆரம்பிக்கிறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிரபஞ்ச ஸ்திதியில இருந்து ஆரம்பிக்கிறது. இப்ப நமக்கு யாரும் எல்லாரும் யாருடைய ஆக்கையில இல்லாம நடக்கிறது அதை சொல்லுங்க. கிம்பா ஏகம் பராயணம் அஸ்மின் லோகே ஏகம் பராயணம் ச கிம். இந்த லோகத்துல எல்லோரும் அடைய வேண்டியதான டெர்மினஸ் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் எது சார்? பிறந்திருக்கோம், இறந்திருக்கோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், என்னென்னமோ ஆயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல பிறந்து, ஒரு இடத்துல வளர்ந்து, ஒரு இடத்துல உத்தியோகத்துக்கு போய், ஒரு இடத்துல பிராண விட்டு பண்ணிட்டு. பழைய நாள்ல எந்த ஊர்ல பிறந்தமோ அந்த ஊர்ல இருப்பார். வெளியூருக்கு போனாலும் வயசாச்சு எங்க ஊருக்கு அடிச்சுன்னு போயிடுவோம். ஏன்னா அங்கேதான் பிராண விடணுமா, ஜென்மபூமி அப்படின்னு இருந்தவள ரொம்ப பேர் இருந்திருக்காங்க. அவளுக்கு என்னமோ இன்னொரு ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு இருந்தது. அது ஒரு பிரதிஷ்டான பேர். நம்ம ஊர்ல நம்ம இருக்கிற இடத்துல இல்லாம வேற இன்னொரு இடத்துக்கு ஏன் போகணும்? அங்கே போய் ஏன் அவஸ்தைப்படணும்? வேண்டாமே, நம்ம கிராமத்திலேயே இருக்கிற இடத்துல இருப்போம் அப்படின்னு இருந்தவா ரொம்ப பேர். அது ஒரு பெரிய இது. ஏன்னா இருக்கிற இடத்துலயே எல்லா காரியமும் நடத்தி கொள்றதுன்னு அது வசதியா, இல்ல இங்கேயும் எங்கேயும் அலையிறது வசதியா சொல்லுங்க பாக்க. ஆகையால் ஒரு இடத்துல இருந்துதான் முன்னோர்கள்லாம். அதே மாதிரி எல்லோரும் போய் சேர்ற இடம் எது? ஒரே இடம் தான் பரமாத்மா தத்துவம். அதுக்கு முன்னால இந்த உலகத்துல அலைஞ்சுட்டு இந்த இடம் அந்த இடம் அங்கே இங்கே. ஒரு ஆபீஸுக்கு போனாலும் 100 இடத்துல டிரான்ஸ்பர் பண்றான். இங்க போறோம் அங்கே போறோம், ஒவ்வொரு இடத்துலயும் கவலைப்படுறான் சார். ஆனா போன பிறகு அங்கே சௌக்கியமா இருக்கான்னு வச்சுங்களேன், ஏதோ அட்ஜஸ்ட் ஆயிடுறத போறது. மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனா அங்கே கவலைப்படுறான். மனுஷனுடைய வாழ்க்கை இப்படித்தானே இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் எந்த இடத்துல சேர்ந்த பிறகு மறுபடியும் திரும்பி வர வேண்டியது இல்லையோ, மறுபிறவி இல்லையோ, ஆணாகவோ பெண்ணாகவோ பணக்காரனாக ஏழையாகவோ ஒரு இதுவும் கிடையாது. அவர் இடத்துல போய் சேர்ந்தாச்சுன்னா நிரவதிகமான ஒரு ஆனந்தம், நிரதிசயமான ஒரு ஆனந்தம், ஒரு திருப்தி. அந்த நிலையை அடைய வேண்டாமா? அது யாரால முடியும்? எப்படி முடியும்? பரம் அயனம் பிராப்தவியம் ஸ்தானம் யஸ்மின் நிரீட்சதே. பரம் அயனம் மிக சிறந்ததான இடம், பிராப்தவியம் ஸ்தானம் எல்லோரும் அடைய வேண்டியதான இடம். நம்ம நினைச்சிருக்கோம் இது அடையணும் அதை அடையணும், ஆனா அதை அடைஞ்ச பிறகு அது போராதுன்னு தோன்றது. எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைஞ்ச பிறகு மறுபடியும் அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கா, அதை பார்க்கணும்னு பார்க்கணும். முடிவு எங்கேயாவது இருக்கோம் மனுஷனுடைய நிலையில இல்லையே. இதை விட பெருசாகணும், இதை விட பெருசாகணும், இன்னும் காசு சம்பாதிக்கணும், இன்னும் பதவி வேணும், இன்னும் புகழ் வேணும், இப்படித்தான் அலைஞ்சுட்டு இருக்கான். எப்ப இவன் எதிர்பார்க்கிறானோ அப்ப கிடைக்காது, எப்ப கிடைக்கிறதோ இப்ப அவனால அனுபவிக்க முடியாது. இப்படி வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கோ இல்லையோ. ஆனா எல்லோரும் போய் சேர வேண்டியதான இடம் இது, அந்த பரமயனம். அதான் பிராப்தவியம் யஸ்மின் நிரீட்சதே. தான் சொல்றது சித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி
தஸ்மின் திருஷ்டே பராவரே வித்யதே ஹிருதய கிரந்தி. தஸ்மின் பராவரே திருஷ்டே, எல்லோரை விட மிக சிறந்தவர். யார் மிக உயர்ந்தவர் என்று நாம் கருதுகிறோமோ அவரை விட உயர்ந்தவர் பரமாத்மா. அவரை பார்த்த மாத்திரத்தினால், இதயத்துக்குள்ள அவர் தோணின மாத்திரத்தினால், வித்யதே ஹிருதய கிரந்தி, இந்த இதயத்தில் இருக்கக்கூடியதான முடிச்சு இருக்க பார்த்தா எத்தனையோ நாட்களாக பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, கிருதக கிரந்தி எத்தனையோ சொல்லிட்டு இருக்கேன் சார். இந்த கிரந்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அவரை பார்த்த மாத்திரதான் எல்லாம் போச்சு. சித்தியந்தே சர்வ சம்சயா, எல்லா டவுட்ஸும் நமக்கு. சந்தேகத்துக்கு இடம் என்ன தெரியுமோ, இதுவா அதுவா ஒண்ணும் தெரியலையே, அப்படி எத்தனை டவுட்ஸ். இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் முடிவு எப்பட ஞானம் வந்த பிறகுதான். ஒரு நாளைக்கு தர்மபுராஜர் புத்திர உட்கார்ந்து பேசிட்டு இருக்க, ஏதோ முக்கியமான ராஜ்யாங்க விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிராமணன் வந்தார். ஏதோ விசேஷமாக யஜ்ஞம் நடக்கிறது ஆரம்பிச்சிருக்கேன், ஏதாவது கொடுத்தா தேவல அப்படின்னு தர்மபுத்திரர் வந்து கேட்டார். அவ பார்த்தாரா, நாளைக்கு வரும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அவர் ஒன்னும் நோன்னு சொல்லல, வெய்யவும் இல்லை, நாளைக்கு வரும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்க. சரின்னு இவருக்கு போயிட்டார். வெளியில பீமன் உட்கார்ந்து இருக்கானா, அவரை கேட்டார். வேகமா உள்ள போதே வேகமா வந்துட்டுல 10 நிமிஷத்துக்கு என்ன பேசிட்டு இருக்கு, அவ்வளவு விசேஷம். நாங்கெல்லாம் ஒரு பேச ஆரம்பிச்சோம்னா 1/2 மணி நேரம் ஆறுது. ராஜா கிட்ட அவ்வளவு சீக்கிரமா போயிட்டு வந்துட்டு என்ன சுவாமின்னார். அவர் சொன்னாரா, இது போல கொஞ்சம் காசு கேட்டேன், நாளைக்கு தரேன் சார். அதுதான் என்ன சொன்னார் அப்படின்னு பீமன் உறக்க. இவர் நடுக்கிட்டார். பீமன் உறக்க பேசினா நாளைக்கு தரேன் சார், போயிட்டு வரேன். இரவு இங்க என்ன, இது வேற பயமா இருக்கு, என்னடா இவர் வேற எப்படி சொல்றாரு. தர்மபுத்திரக்காக இந்த தண்டோரை கூப்பிடுறதுல அடிக்கிறேன்னு அவர் கூப்பிட்டார். கூப்பிட்ட என்ன ஊர்லாம் தண்டோரை போட, நாளை காலமில் இருக்கு தர்மபுத்திரர் உயிரோட இருக்க போறார் அப்படின்னு தண்டோரை போட்டுருந்தான். என்ன அவன் பார்த்து இப்படி எல்லாம் போடுவான் சொல்லுங்க. பீமசேனன் சொன்னா யாராவது பல ஒரு சந்தோஷமான விஷயம், நாளை கால வரைக்கும் தர்மபுத்திரர் உயிரோட இருக்க போறார் போடுங்க. ஊர் முழுக்க போட்டாச்சு. எல்லாரும் ஓடி வந்து ஆரம்பிச்சுட்டார். தர்மபுத்திர கேட்க ஆரம்பிச்சுட்டார், என்னடா இது போல ஒரு தண்டோரா இருக்கு, அப்பதான் நாளைக்கு காலை வரைக்கும் தான் இருப்பாரா, உயிரோட இருக்கிற மாதிரி நாளைக்கு காலம் வரைக்கும் இருக்க போறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம், அதனால ஒண்ணும் தெரியலையே, அதுக்கப்புறம் போயிட்டு போறாரா ஒண்ணும் தெரியலையே, என்னடா எதுன்னு எல்லாரும் வந்து விசாரிக்காரு. மந்திரியோட வந்துவிட்டார். வந்ததுமே கேட்டார் மந்திரி வந்து தர்மபுத்திர, என்ன இப்படி ஊர்ல தண்டோரை போட்டிருக்காள, யாரு சொல்ல சொன்ன, என்ன ஒண்ணும் தெரியல, ஏன் இப்படி போட சொன்னேன். தர்மபுத்திரர் பார்த்தாராம், நான் சொல்லல, யாரு சொன்னா தெரியல. பீமசேனர் கூப்பிட்டு இருந்தார். கூப்பிட்டது என்ன சொன்னார், எனக்கு சந்தோஷமா இருந்தது போட சொன்ன. என்ன நிச்சயமாக நாளைக்கு காலம்பரம் வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கேன்னு நினைச்சுட்டானே நாளைக்கு வர சொன்னீர் அவரை. அந்தியஸ்வாச கிமயமதவா உபாந்தி அஸ்வசந்தியா, இது கடைசி மூச்சுக்கு முன்மூச்சோன்னா சந்தேகமா இருக்கு எல்லோருக்கும். நீங்க இதுதான் நாளைக்கு வாங்கோன்னு அஷ்யூர் பண்ணிருக்கீல. நம்ம நினைச்சோம்னா அந்த சமயத்திலேயே கொடுத்துக்கணும். வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரிவிக்கப்படாது. அப்படி தானம்ங்கிறது அடுத்த க்ஷணத்துல கொடுக்கணும்னு இருக்கு. நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அவர் 4 பேருக்கு சொல்லி அவர் கொண்டு வந்து வரணுமா. கர்ம க்ஷரதி கீர்த்தனார், நான் தர்மம் பண்ணுகிறேன் 4 பேருக்கு சொன்னா அந்த தர்மம் பிரயோஜனம் போயிடும். 10 பேருக்கு தெரியறா போல பண்ணினா அது பிரயோஜனம் போயிடும். ரகசியமான ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் ஸ்ரீயாதேயம் கிரியாதேயம் சம்பிதாதேயம், வேதங்கள் அப்படின்னா சொல்றது. நீங்க இப்படி பண்ணிருக்கேனே அதுக்காகத்தான் சொன்னேன். சொன்னார் தெய்வத்தை சில சமயத்துல உங்ககிட்ட கூட கத்துக்க வேண்டி இருக்குன்றார். அந்த மாதிரி இதனால ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் எப்ப வரும் தெரியாது சார், எப்ப போகும் சந்தேகம், எப்ப போகும் தர்ம சூட்சங்கள் சந்தேகம் அந்த பரமாத்மா பார்த்தா தான் போகும். சித்தியந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, நம்ம பண்ணின எல்லா கர்மாக்களும் பலத்தை கொடுக்க தயாரா மனசுல இருக்கு சார்.
அபூர்வ ரூபமாக இருக்கு. நல்ல கர்மா கெட்ட கர்மா எதை பண்ணினீங்களோ மனசுல என்னென்ன நினைத்தீங்களோ நினைச்சதான விஷயங்கள்லாம் பகவான் நோட் பண்ணியிருக்காரு. சாட்சி சேதா கேவலோ நிர்குணோகம் அப்படின்னு இதயத்துக்குள்ள நம்ம நினைச்ச ஒவ்வொரு எண்ணமும் பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே மிருதம் அப்படின்னு உங்க மனசுல எண்ணம் வர வர அந்த எண்ணத்தை பின்னாலேயே ஓஹோ நல்ல எண்ணமா கெட்டது எண்ணமா கேட்ட அதுக்கு பலம் எல்லாம் ரெடியா நீங்க ஆக்சுவலா இன்னொருத்தருக்கு அந்த செயலை பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை. கெட்ட எண்ணமா இருந்தா அதுவும் பலத்தை கொடுக்கும், நல்ல எண்ணமா இருந்தா அதுவும் பலம். ஆகையால் எண்ணங்களே நன்னா இருக்கணும். அதுக்காக தான் காயத்ரி மந்திரம் சொல்லணும் போங்கிறேன். பிரச்சோதயாது சொல்ல சொல்றீங்க நல்ல எண்ணங்களாகவே தூண்டி விடுங்கோ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரியே எங்களால காயத்ரி இல்லைன்னு ஸ்திரீகள் கவலைப்படக்கூடாது. விஷ்ணுதாசனம் பண்ண போறோம். புண்ணிய சிரவணகீர்த்தனா அவ்வளவு விசேஷம். கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே பராவரே தஸ்மின் திருஷ்டே சதி அடுத்த க்ஷணம் போயிடுறது. இது ஸ்ருதே ஹிருதய கிரந்தே வித்தியதே யஸ்ய விஞ்ஞான மாத்திரேன எந்த பரம்பொருளை அறிந்த மாத்திரத்தினால் இதயத்தில் இருக்கக்கூடியதான எல்லா கிரந்தையும் அழித்து விடுமோ ஆனந்த லட்சணா மோட்சா பிராப்தியதே எல்லோராலுக்கும் ஆனந்த லட்சணமான ஒரு மோட்சம் ஆனந்த வடிவமான ஒரு நிலை கிடைக்குமோ. இப்ப ஆனந்தம் இருக்கோ உமக்கு இருந்தா நீங்க வேலை பண்ண மாட்டீங்கள. ஆனந்தத்தை நோக்கின்னா காலம் எழுந்து ஓடுறோம். 5 மணிக்கு எழுந்தவரே ஓடி 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 அலைஞ்சுட்டு இருக்கான் சார். எதற்காக அலையிறான்? தன்னிடத்துல இல்லாத அறியத்தானே அலைகிறான். அதை அடையிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணுகிறான். இங்க போறான் அங்க போறான், காசு சம்பாதிக்கணும், உத்தியோகத்துக்கு போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும். ஏன்னா அது சம்பாதிச்சதான் நமக்கு ஆனந்தம் வருவோம்னு ஒரு எண்ணம். அலையிறான். ஒரு பட்சியானது ஆகாசத்துல எப்படி பறந்து பறந்து இருந்தால அதனால முடியலேன்னு ரெக்கைகள்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதா அப்படின்னா வந்து தூங்குறது. அதே மாதிரிதானே நீங்களும். அப்படி ஏதாவது கொஞ்சம் சமயம் வந்து அந்த டிவிக்கு முன்னால அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னால ஏதோ நோண்டிட்டே இருக்கான். அது ஏதோ ஒழுங்கா தேடுறா சொல்ல சர்ஃபிங்கு ப்ரௌசிங்கு என்ன பிராரந்தமும் இப்படி எல்லாம் தேடி கடைசியில எதனா அதுலயும் ஊர்வம்பெல்லாம் பார்த்து ஒழுங்கா ஏதாவது இருக்கு அதுல. நான் அதை பார்த்தேன் சார் இதை பார்த்து யாராவது லெக்சர் கேட்டா நான் கம்ப்யூட்டர்ல தேடி கண்டுபிடி எல்லாம் தப்பு. ஏன்னா அது போட்டவனே ஒழுங்கா இல்லையே. அதை பார்த்து நானா அவஸ்தைகள் பட்டு வராடோ இல்லையோ கடைசியில இது மேல முடியாது நல்ல தானா தூக்கி போற சார். தூங்கின பிறகு அவனுக்கு ஆனந்தம் கிடைக்கும். அப்பாடா நிம்மதியா தூங்கினேங்கிறான் முழிச்சுட்டு. ஒவ்வொரு நாளும் மறுபடியும் அடுத்த நாள் காலமே தூங்கப்படாதவன் முழிச்சுட்டதுமே என்ன டைம் ஆயிடுது, ஆபீஸுக்கு லேட் ஆயிடுது, அங்கே போகணும் இங்கே போகணும் எல்லாத்துக்கும் சமயம் இருக்கு சார். பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்றதுதான் டைம் இல்லை. பகவானுக்கு போது கன்னத்துல போட்டு ஓடி போயிடுறான் அவ்வளவுதான் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. ஆகையால் உமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஆனந்த லட்சணமான மோட்சம் யார கண்ட மாத்திரத்தினால தெரிகிறதோ ஆனந்த லட்சணோ மோட்ச பிராப்தியதே அந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம் பாருங்க. எதை அடைஞ்ச பிறகு இனிமேல யாரும் எதை கண்டும் பயப்படுவதில்லையோ. இப்ப எந்த நிலையில இருக்கும்? எல்லாத்துக்கும் பயம். கல்யாணம் ஆன பிறகு புருஷனை கண்டா பயம் ஆத்துக்காரி அப்படியோ இல்ல ஆத்துக்காரியை கண்டா புருஷனுக்கு பயம். மதுரை சம்பிரதாயமோ இந்த சம்பிரதாயமோ வச்சுட்டா. அதுக்கப்புறம் பசங்கள் ஒழுங்கா படிக்கணுமேன்னு ஒரு பயம். அவங்களுக்கு ஸ்கூல்ல நல்ல மார்க் வரணுமேன்னு ஒரு பயம். அதற்கு உத்தியோகத்துக்கு போனா அம்மா அப்பா கண்டு எழுதுக்கல, அவர் ஆபீஸ்ல இருந்து டக்குன்னு எழுதுக்கிறான் ரப்பர் மாதிரி. என்னடா உத்தியோகம் நிலைச்சு நிக்கணுமே, எவ்வளவு இருந்தாலும் உத்தியோகம் நிலைச்சு நிக்கணும் அவனுக்கு பயம். அண்ணி பழைய நாள் எல்லாம் பிரைவேட் கம்பெனில உத்தியோகம் பண்ண கொடுக்க மாட்டாங்க. சின்ன உத்தியோகமா இருந்தா வர கவர்மெண்ட் உத்தியோகம் தான் பையன் கொடுப்பாங்க. அது கரெக்டா இருக்கு. ஏன்னா உத்தியோகத்தை போயிட்டு வந்தேன்னா மறுபடியும் சரி ஆத்துக்கு வந்தேன்னா தலைவலையும் சீக்கிரமா வந்தா உத்தியோகம் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியதான நிலைமை வந்துடுது. அப்படி அங்கே போனா அந்த பயம், வெளியில எங்கேயாவது போனா பசு பத்திரமா இருக்கான்னு பயம். எதுக்கு பயப்படாத பாருங்க. மனுஷனுக்கு பயம் எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாத்த விட மேல் பயம் மரண பயம். ஸ்வைன் ஃப்ளூங்கிறான், மங்கி ஃபீவருங்கிறான், என்னென்னமோ சொல்றேன். அதுக்கு மருந்தே இல்லைங்கிறான்.
எல்லாத்துக்கும் மருந்து ஒண்ணு இருக்கு. எது? பிரதமோதயக்கு வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. அச்சுதாயிரமா அனந்தாயிரமா கோவிந்தாயிரமான்னு 3 தரம் ஆச்சமனம் பண்ணிக்கிறேனால் போரும். அச்சுதானந்த கோவிந்த நாமத்ரய பேட்டதும் நம்ம முன்னோர்களோட கண்டுபிடி. தினந்தோறும் பச்சை பாத்திரத்துல அந்த காப்பர் விசம் வச்சு அதுல தீர்த்தத்தை வச்சு அதுல ஒரு துளசியை போட்டு அதை காலம்புற எழுந்து ஒரு 3 தடவை அச்சுதானந்தா கோவிந்தான்னு சாப்பிட்டேன்னா ஒரு வியாதி வராது உங்களுக்கு. எல்லா வியாதியும் அதை ரெசிஸ்ட் பண்ணோம். பண்றோமா? பண்ணலையே. வெள்ளி பாத்திரத்தை வச்சுக்கிறோம். அவன் என்ன சொன்னா காப்பர் வசல் தான் வச்சிருந்தோ அதான் நல்லதுங்கிறான். இப்ப என்னன்னா எவர் ஸ்டீல் தான், எவர் சில்வர். அது அலம்புறதே இல்லை. அலம்பாத போனாலும் பாய் மாதிரி அழகா இருக்கு சார். என்ன பிரயோஜனம்? ஆகையால் எல்லா சந்தேகங்களும் போறதுக்கு வழி என்ன? அந்த பகவன் நாமா. அத எதை அறிந்து கொண்டால் நவிவேதிகுதஸ்கரா எத்ரவிஷ்டஸ்ய புனர் நவித்யதே புனர்பவஹா. எதை அறிந்த பிறகு மறுபடியும் புனகா பவஹா, மறுபடியும் பிறவி இல்லையோ. நம்ம நினைக்கிறோம் நம்ம பிறவி இருக்கோம், நல்ல பிறவி. எந்த பிறவியா இருந்தாலும் கஷ்டம் இல்லாத வியக்தி உலகத்துல சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப வரும்னு தெரியாது சார் கஷ்டம், எந்த கோணத்துல வரும்னு தெரியாது சார். நீங்க எல்லாம் சௌக்கியமா ஆனந்தமா இருந்தாலும் உங்களை கண்டாலே பக்கத்தாத்துல வழக்கு இருக்காளோ புரியலையே, பிடிக்கலையே, பயிர் எரிகிறதே சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட என்ன இருக்குன்னு நேரம் உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னு அவளுடைய எரியுது. என்ன பண்றது? அப்படி அசூய ஈர்ஷை எல்லா மனுஷன் அவன் நடுவுல தான் நீங்க இருக்க வேண்டி இருக்க. அவ கவலை தானே. எந்த கவலையும் எதை போகுமோ, எந்த இடத்துல மறுபடியும் பிறவி இல்லையோ. வேதனாது ததேவ பவதி. நாம் யாரை அறிந்து கொண்ட பிறகு அந்த ஸ்வரூபமாகவே ஆகிறோமோ. பிரம்மவேத பிரம்மைவ பவதி சயோகவை தத்பரமம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி இது ஸ்ருதே. இத்தனை ஸ்ருதிகளும் அதே தத்துவம் கிம்பாபியேகம் பராயணம்னு அர்த்தம். யத்விஹாய அபரப்பந்தாம் ரணாம் நாஸ்தி. இந்த விஷ்ணுவை தவிர வேற வழி கிடையாது சார். இந்த பரமாத்மாவை அறிய தவிர வேற வழி கிடையாது. இன்னைக்கு வேண்டாம்னா விட்டுருந்தோ இந்த பிறவியில, நான் வேண்டாம்ல. ஒரு 100 பிறவி ஆனவரும் மறுபடியும் இங்கதான் வரணும்னு. யானையாகவும் நாயாகவும் கொசுவாகவும் பூனையாகவும் மனுஷனாகவும் அப்படி இப்படி பிறந்து மறுபடியும் இங்க வந்து மறுபடியும் ஞானாதேவத கைவல்யம், மறுபடியும் இந்த பரமாத்மாவை கால பிடிச்சிருந்து சரணாகதி அடைஞ்சு மோட்சத்தை அடையணும். இந்த பிறவி நம்மளுக்கு மானிட பிறவி கிடைச்சிருக்கு. நமக்கு எல்லா வசதியும் கொடுத்திருக்காரு பகவான். அழகான சரீரத்தை கொடுத்திருக்கார். அழகுன்னு என்ன அர்த்தம்? வேலை செய்யற சரீரம். கை இல்லாமல், கால் இல்லாமல், கண்ணு கேட்காமல், கண்ணு பார்க்காமல், காது கேட்காமல் அப்படியா கொடுத்திருக்க? எது கொடுத்திருக்காரோ உங்க டே டு டே லைஃப் போயிட்டே இருக்கோம். நமக்கு வேண்டியதான எல்லா சந்தர்ப்பங்களும் கொடுத்திருக்காரு. கேட்கக்கூடியதான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. வேற என்ன வேணும்? அவரை நம்ம அடைஞ்சாகணும். அந்த ஒரு தீர்மானம் இந்த பிறவியில வேணும். இதுதான் மறுபிறவி கிடையாது. எப்பரப்பந்தா நனாம் நாஸ்தி. நான் எப்பந்தா வித்யதேயனாயா இது ஸ்ருதே. அப்படிப்பட்டதான ததுக்தம் ஏகம் பராயணம் லோகே எத்தம். அப்படி எல்லோரும் அடைய வேண்டியது ஏதாவது இருக்கா? இருக்குமேயானால் அது எது? ஏன் தர்மபுத்தர் மனசுல அந்த கவலையோட இருக்க. நம்ம இவ்வளவு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை நல்ல காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனா மனசுல கவலை இருக்கு, பயம் இருக்கு. இவ்வளவு பாபம் பண்ணிவிட்டேனேனா, என்னால என்னுடைய ஆசையினால இத்தனை பேர் மாண்டாரே, எனக்கு பிராயச்சித்தம் உண்டா அப்படின்னு மனசுல தாபம் வர்றதோ இல்லையா? அந்த தாபத்துக்கு வழி என்ன? அது இருக்கா சொல்லுங்க அப்படின்னு. அதனால எத்ததுக்தம் ஏகம் பராயணம் லோக எத்தத்கிமிதி த்விதீய பிரஸ்னஹ. 3வது கதமம் தேவம் ஸ்துவந்தஹ குணசங்கீர்த்தனம் குர்வந்தஹ கம் கதமம் தேவம் அர்ச்சந்தஹ பாக்கியம் ஆபியந்தரஞ்ச அர்ச்சனம் பகுவிதம் குர்வந்தஹ. எந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணினார் சார், என்னால யஜ்ஞ யாகங்கள்லாம் பண்ண முடியாது, நோ டைம். அதுக்கு மேல காசும் கிடையாது, வயர் விதாலும் கிடையாது.
4 பேரை கூட்டின்னு வந்து யஜ்ஞம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி அதெல்லாம் முடியுமா? முடியல. இந்த மணி ஆச்சாரங்கள் அது என்ன வேலைங்கிற நிலைக்கு வந்திருக்கோம். எப்படி சார் பண்ண முடியும்? நீங்க சொன்னது பாருங்க. இந்த இறங்கி வந்த பிறகு நாங்க எப்படி முன்னுக்கு வர்றது சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடியதான தர்மம் என்னால் எப்பொழுதும் அனுஷ்டானம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்படி உண்டா? யார துதித்தால் போரும் சொல்லுங்க. கம் தேவம் கதமம் தேவம் ஸ்துவந்தா குணசங்கீர்த்தனம் குர்வந்தா. அவரிடத்தில் இருக்கக்கூடியதான குணங்களை சங்கீர்த்தனம், கீர்த்தனம்னு சொல்வது, சங்கீர்த்தனம் துதிப்பது, புகழுவது. அதை பண்ணினா போறோம். அதை பண்ண தயாரா இருக்கேன். ஏன்னா லோகத்துல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்திரன், சந்திரன், கோவிந்தன், கோபாலன் யார் யார் இருக்கானோ அவளுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம். பகவான ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொல்லுங்க. அது முடிஞ்சது, தெரிஞ்ச கலை அது. அது பண்றோம். அது எந்த தெய்வத்தை சொல்றது சொல்லுங்க. கம் கதமம் தெய்வம் அர்ச்சந்தா. எந்த பகவான அர்ச்சனை பண்ணி, அர்ச்சனம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது ரைட்டு. இந்த அர்ச்சனை பூஜை பண்றதுங்கிற எந்த தெய்வத்தையை, அந்த பூஜையானது 2 விதம். ஒண்ணு பாக்கியம், இன்னொன்னு ஆபியந்தரம். வெளியில பகவான ஒரு ஆசனத்திலேயோ மண்டபத்திலேயோ உட்கார வச்சு அவருக்கு எல்லா விதமான பூஜைகள் எல்லாம் பண்ணி அவர் நாமாவை சொல்லி அவருக்கு பாதங்கள்ல துளசியை போட்டு அல்லது அல்லாத எந்தெந்த புஷ்பங்கள் இருக்கோ எத்தனையும் போட்டு அவரை அர்ச்சனம் பண்ணுவது, இது ஒரு வழி. இதுவும் கஷ்டம் சார். என்ன இப்படி பண்றேன்னு, முதல்ல விக்கிரகம் வேணும், அதை பூஜை பண்ணக்கூடியதான முறை தெரியணும், பிறகு அதை அர்ச்சனம் பண்ணணும், புஷ்பத்தை கொண்டு வந்து இந்த அர்ச்சனம் பண்ணணும்னு ஒவ்வொன்னா தப்பு இல்லாம சொல்லணும். விஸ்வஸ்மை நமஹா, விஷ்ணவே நமஹா இப்படி எல்லாம் சொல்லணும். நடுவுல நமக்கு சந்தேகம் வந்துடுது, அது புஸ்தகத்துல போட்டது ரைட்டா தப்பா. 10 பேர் ஹோமம் பண்ணிட்டு இருக்கா, ஒருத்தர் ததனா ஜுஹோதின்னு, இன்னொருத்தர் ததினா ஜுஹோதின்னு சொல்லணும்னு. இவ 2 பேருக்கு சண்டை நடக்கிறது. ததினாவா தத்னாவா தெரியலையே. அதான் தயிர்ல ஹோமம் பண்ணுங்க, அதான் சமஸ்கிருதம் சொல்லி சொல்லணுமே, மந்திரம் தெரியணுமே. பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், ததிஜர் திருதியாந்தேன ஜுஹோதின்னு போட்டு, ததிஜர்த்துக்கு திருதியான ததினாவா இருக்கட்டும் தத்னாவா இருக்கட்டும், அது பகவான் பார்த்துக்கிறார் போட்டு. அது மாதிரி என்ன பண்றது, நமக்கு 1000 சந்தேகம் வருது சார். அப்பதான் சந்தேகம் வருது, என்ன பண்ண போறேன் தெரியலையே. ஆகையால் பாக்கியமாக பூஜை பண்றதுக்கு அப்பவும் கஷ்டமாத்தான் இருக்கு. அதை விட வேற ஏதாவது வழி இருக்கா சார்? யாருக்கும் தெரிய வேண்டாம், எந்த திரவியமும் வேண்டாம், மனசுல உட்கார்ந்து அந்த பகவான் அப்படியே இதயத்துக்குள்ள ரத்னை கல்பிதமாசனம் ஹிமஜலம் ஸ்நானம் திவ்யம் பரம் அழகா பகவான ஸ்தாபனம் பண்ணி உள்ளூரையும் விஸ்வஸ்மை இனமா விட்டு வேணுமா காராயமா சொல்லிட்டே இருங்களேன். நிறைய துளசி எடுத்து பகவானுக்கு பூஜை பண்ணாமல நினைச்சுங்களேன். ஆபியந்தர பூஜை எல்லோரும் பண்ணலாம், எப்பொழுதும் பண்ணலாம். வெளி பூஜை பண்றதுக்காக தான் உங்களுக்கு இத்தனை கண்டிஷன்ஸ் எல்லாம். மனசுல பூஜை பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் கிடையாது. இதயத்தோட பகவானுக்கு இடம் வச்சிருக்கோம். ஆனா உங்க இதயம் வெண்ண மாதிரி இருக்கணும், நவநீதமா இருக்கணும். இப்ப உங்க இதயம் எப்படி இருக்கு? கல்லு மாதிரி இருக்கு. என்ன பண்றது? ஏன் எல்லா விதமான எண்ணங்களும், எல்லா விதமான அசூயையும், ஈர்ச்சியும், பொறாமையும் எல்லாம் மனசுல இருக்க. அதை போக்கடிக்கணும். அது நவநீதமா வச்சோம்னா அந்த பகவானுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படியே நிற்கும். வழி என்ன? பகவான் தியானம். பாக்கியம் ஆபியந்தரஞ்ச அர்ச்சனம். எப்படின்னு சொல்ல போறேன். வெறும் ஏதோ பூஜை பண்ணுங்கன்னு போயிடல. என்ன எப்படி நீங்க பூஜை பண்ணணும், என்னமா முன்னுக்கு வரணும் சொல்ற. பகுவிதம் குர்வந்தா மானவாக மனுசுதாக. மனு உண்டு பண்ணியதான ஜனங்கள் எல்லாரும் சுபம் கல்யாணம் ஸ்வர்காதி பலம் பிராப்னுயு. அழகான ஒரு இடம் ஸ்வர்காதி பலம். எந்த யஜ்ஞ யாகங்கள் பண்ணினா என்ன பலமோ அந்த பலத்தை சாதாரண மனுஷிகள் அடையலாம் சார். ஒரு யாகம் பண்ணணும்னா முழுக்க வேத ஆந்தாண்டரா பிறந்து அத்தியனம் பண்ணி உபநயனமாயி அத்தியனங்கள்லாம் பண்ணி அது யஜ்ஞம் எப்படி பண்ணணும்னு தெரிந்து கொண்டு 16 பேரை கூட்டு வந்து அஷ்டாதசோக்ஷம் அவரம் 7 கர்மா இத்தனையும் அனுபவம் ஆத்துக்காரையும் ஒத்துழைச்சு மற்ற பதார்த்தங்களும் ஏற்பட்டு காசு இருந்து அப்புறம் யஜ்ஞம் பண்ணணும், ஒழுங்கா பண்ணணும், அப்புறம் சொர்க்கம் கிடைக்கும். இங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒருத்தருடைய தயவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்க எப்படியும் பண்ணிட்டு இருக்கலாம். பஸ்ல போயிட்டு இருக்க பண்ணலாம், ட்ரெயின்ல போயிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சதா ஒரு 10 நாமா சொல்லுங்க, பூஜை பண்ணுங்க. இதை விட சுலபமான மார்க்கம் யாரால முடியும்? எப்படி சொல்ல முடியும்?
ஆகையால் கல்யாணம் ஸ்வர்காதிபலம் பிராப்னுயோ லபேரன் இது புனः பிரஸ்னத்வயம். அப்படி இந்த இந்த ஒரு ஸ்லோகத்துல 4 கேள்வி கேட்டிருக்கோம். கிமேகம் தெய்வதம் லோகே ஒரு கேள்வி, கிம்பாப்யேகம் பராயணம் 2வது கேள்வி, ஸ்துவம் தக்கம் 3வது கேள்வி, கமர்ச்சந்தா பிராப்னுயுர்மானவா சுபம் அப்படின்னு 4 கேள்விகளை பார்த்து கேட்டாரே பார்க்கலாம் தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரியர். அவ்வளவுதானே?